தமிழ்நாட்டில் முதல் முறையாக 2500 சதுரடி பரப்பளவு கொண்ட மனையில் 3500 சதுர அடி அளவிற்குள் கட்டப்படும் குடியிருப்பு கட்டுமானத்திற்கு பொதுமக்கள் சுயசான்றிதழ் வழங்கி வீடு கட்டும் கட்டட அனுமதி பெற இணையதளம் வாயிலாக ஒற்றைச் சாளர முறையில் உடனடியாக பெறும் புதிய திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் கீழ் இயங்கும் நகர் ஊரமைப்பு இயக்ககத்தின் சார்பில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர் மற்றும் நடுத்தர மக்கள் இணையதளம் வாயிலாக 2500 சதுர அடி பரப்பளவு கொண்ட மனையில் 3500 சதுர அடி அளவிற்குள் கட்டப்படும் குடியிருப்பு கட்டுமானத்திற்கு பொதுமக்கள் சுயசான்றிதழ் வழங்கி வீடு கட்டும் கட்டட அனுமதி பெற இணையதளம் வாயிலாக ஒற்றைச் சாளர முறையில் உடனடியாக பெறும் புதிய திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார். மேலும் சென்னை சைதாப்பேட்டையில் 1459 அரசு அலுவலர் வாடகை குடியிருப்புகள், வணிக வளாகம் உள்ளிட்ட பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி, இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சரும் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழும தலைவருமான சேகர்பாபு, தலைமைச் செயலாளர் சிவ் தாஸ்மீனா, வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை முதன்மைச் செயலாளர் காகர்லா உஷா, நகர் ஊரமைப்பு இயக்குனர் கணேசன் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அதேபோல சென்னை சைதாப்பேட்டையில் நடந்த நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சியின் துணை மேயர் மகேஷ்குமார், 12வது மண்டல குழு தலைவர் துரைராஜ், 10வது மண்டல குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த வார்டின் மாமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் துணை மேயர் என்ற முறையிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே போன்று மாண்புமிகு வீட்டுவசதித்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கும் நம்முடைய சென்னையின் சட்டமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருமான மா. சுப்பிரமணியம் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் எங்களுடைய 13வது மண்டல குழு தலைவர் துரைராஜன், 10வது மண்டல குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றோம். அவர்கள் எங்களுக்கு இந்த சைதாப்பேட்டை பாரம்பரியமான இந்த சைதாப்பேட்டை பகுதியில் 1387 குடியிருப்புகள் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திருக்கரத்தால் திறந்து வைத்துள்ளார். ஆகவே இதில் பயன்பெறுகின்ற பயனாளியின் சார்பிலும் இந்த திட்டத்தை இங்கு அறிவித்த திறந்து வைத்திருக்கின்ற மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் அனைவரும் சார்பிலும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிக்கிறோம்.